வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அதோட கிருபை நாடகத்திற்கு மகிழ்ச்சியா இருக்கேன் பாஸ்டர். அதே உற்சாகத்தோடு நீங்களும் வந்திருக்கிறீர்கள் பாஸ்டர். வார்த்தையின் வெளிச்சத்தின் போது உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கின்றோம். நன்றி சிஸ்டர். ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போமா? ஓகே பாஸ்டர். இரக்கம் கிருபையுள்ள பரமபிதாவே, உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக போதித்தருளும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க கிருபை செய்யும் ராஜா. அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சங்கீதம் 23 வசனம், ஆத்துமாவை தேற்றுதல். அதை பத்தி பார்க்க போறோம். நான் படிக்கிறேன். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இந்த 3வது வசனத்தை பத்தி பார்க்க போறோம். ஆத்துமாவை தேற்றி அப்படிங்கிற அர்த்தத்துல இது நமக்கு எல்லாரும் தெரியும். இது ரொம்ப பிரபலமான சங்கீதம். இது எழுதினவர் தாவீது ராஜா. அவர் ஆண்டவர் கூட ரொம்ப ஒட்டு உறவாடினவர். மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட், என் இதயத்துக்கு ஏற்ற மனிதன் அப்படின்னு ஆண்டவரால ரொம்பவும் மெச்சுக்கொள்ளப்பட்ட தாவீது. அவரு பழைய ஏற்பாட்டுல பலவிதமான அனுபவங்களுக்குள்ள போனாரு. கடைசியில அவர் ஆனாலும் அவர் எழுதுறாரு. அவர் இந்த மாதிரி ஆத்மாவை தேற்றி, அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம், நம்ம பண்ணதுனால இல்ல, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். இப்ப ஆத்மாங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில பார்க்க போனாக்க நெபேஷ் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு போட்டிருக்கு. அதான் பைபிள்ல இருக்கு, கன்கார்டன்ஸ்ல, ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல. இப்படி பார்க்கும்போது நெபேஷ் அப்படின்னாக்க அதுக்கு அர்த்தம் மனம் அல்லது இருதயம் அப்படின்னு அதை மொழிபெயர்க்கலாம், அல்லது நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். அடுத்தது இங்கிலீஷ் சொல்லும்போது மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ். ஒரு மனுஷனுக்கு ஆவியை தவிர்த்து அவனுக்கு உணர்ச்சி பூர்வமான எல்லாவற்றையும் ஆத்மா அப்படிம்பாங்க. ஆனாக்க நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுதுனாக்க, நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னாக்க நம்ம ஆவியும் ஆத்மாவும் ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்ப பாருங்களேன், தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது நம்முடைய ஆவி ஈஸியா நம்பிரும். ஏன்னாக்க நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ள இருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம ஒரு புதிய சிருஷ்டியானோம். அந்த புதிய சிருஷ்டிங்கிறது நம்முடைய ஆவி. அதை பார்க்கும்போது ஆவி இம்மீடியட்டா ஆவிக்கு எந்த வசனத்தை படிச்சாலும், எந்த ஒரு வாக்குத்தத்தத்தை படிச்சாலும் ஆவியில நம்பிக்கை இருக்கும். ஆனா மனசு நம்பாது. அங்கேதான் அந்த போராட்டமே நடக்குது. நமக்கு ஆவியில நம்பிக்கை இருந்தா கூட மனசுல நம்பிக்கை இல்லைனாக்க சில சமயம் நடக்காது. நான் பார்ப்பேன், சில சமயத்துல நான் அனுபவத்துல போயிருக்கேன். எனக்கு மனசு வழியில பார்த்தாக்க நம்பிக்கையே இருக்காது. இது நடக்கவே நடக்காது, முடியவே முடியாதுன்னு நினைப்பேன். ஆனாக்க அது நடந்துரும் சில விஷயங்கள்ல ஜெபம் பண்ணும்போது. ஏன்னாக்க ஆவி நம்புது, மனசு நம்பல. அப்பதான் நமக்கு இந்த ரோமர் 12:2 போட்டிருக்கு பார்த்தீங்களா. நம்ம அந்த 12:2 வச்சு அந்த படிப்போம். 12:2 ரோமர் 12:2 ரோமர் அதிகாரம் 12:2 அதுல போட்டிருக்கோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகி இருந்தாலே மறுரூபமாகுங்கள். இப்ப நம்ம மனசை மறுரூபமாக்கணும், ஆண்டவரோட வார்த்தைய நமக்கு விசுவாசிக்க நமக்கு விசுவாசம் வேணும் அப்படின்னாக்க அது எப்படி வரும்னாக்க, நம்ம ஆண்டவரோட வார்த்தைய படிக்க 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 நம்முடைய மனசு மறுரூபமாகும். அது எப்படின்னாக்க, அதுக்கு மூல வார்த்தை மறுரூபங்கிற மூல வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்க மெட்டமார்ஃபுன்னு போட்டிருக்கோம் கிரீக்ல. மெட்டமார்ஃபுனாக்க எப்படி ஒரு புழு வண்ணத்து பூச்சி ஆகுது பார்த்தீங்களா, கேட்டர்பில்லர் டு பட்டர்ஃப்ளை, கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 பாத்தீங்கன்னாக்க ஒரு வண்ணத்து பூச்சி, அழகான வண்ணத்து பூச்சிங்க மொனார்க் பட்டர்ஃப்ளை அமெரிக்கால நிறைய இருக்கு. இந்த மொனார்க் பட்டர்ஃப்ளை பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனாக்க அதே பட்டர்ஃப்ளை கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன புழு மாதிரி அசிங்கமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மறுரூபம் ஆகி அது பட்டர்ஃப்ளை மாதிரி கடைசியில 3 மாசத்துல நல்ல அழகான வண்ணத்து பூச்சியா மாறுது. அதே மாதிரி நம்முடைய மனம் ஆண்டவருடைய வசனத்தை படிக்க படிக்க மறுரூபமாகும்.
எப்ப நம்முடைய மனசு மறுரூபமாகி நம்ம வந்து வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப வந்து நமக்கு வந்து ஆண்டவருடைய பரிபூரண சித்தம், ஆண்டவர் நம்ம என்ன பண்ண சொல்லுறாரு அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அத வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிப்போம். அப்படி அப்படி போக போக ஆண்டவரே நமக்கு சில வாஞ்சைகள் கொடுப்பாரு. அத பண்ணும்பொழுது நமக்கு வந்து அளவிட முடியாத சந்தோஷம் உண்டாகும். அதே சமயத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் உண்டாகும். இதுல பார்க்க போனீங்கன்னாக்க, இந்த ஆத்துமாவை தேற்றுதல்ங்கிறது முக்கியமானது. இப்ப இந்த காலத்துக்கு அது ரொம்பவும் பொருத்தமானது, ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னாக்க, ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை டிஃபைன் பண்ணணும். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையை வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை நிர்ணயிச்சு, ஆண்டவருடைய வார்த்தை நடக்காது அப்படின்னு நம்புற கூட்டம் நிறைய ஆயிடுச்சு இப்ப. ஏன்னாக்க அவங்க ஆண்டவரின் வல்லமைய, வார்த்தையின் வல்லமைய அவங்க என்ன ருசி பார்க்கல. ஏன்னாக்க அவங்களால நம்ப முடியல. அவங்க மனசு மறுரூபமாகல. ஏன்னாக்க அவங்க வந்து வாழ்க்கையில பலவிதமான வருத்தங்களுக்குள்ளும், கஷ்டங்களுக்குள்ளும், பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளயும் போகும்போது, அவங்களுடைய ஆத்மா ஆத்மா வந்து டேமேஜ் ஆயிருது. அவருடைய ஆத்மா வந்து டேமேஜ்ன்னு எப்படி சொல்றது? ஆத்மா ஆத்மா வந்து அடிபட்டு போயிடுது. அவங்களோட ஆத்மால காயம் ஏற்படுது. அந்த ஆத்மால காயம் ஏற்படுறதுனால அவங்களுக்கு விசுவாசம் குறைய ஆரம்பிக்குது. அப்படி குறைய ஆரம்பிக்கும்போது அவங்களால வந்து ஆண்டவரின் வார்த்தைகளை நம்ப முடியல. அதனால ஆத்மாவை தேற்றுறதுங்கிறது முக்கியமானது. இப்ப மூலத்துல பார்க்க போனீங்கன்னாக்க லிட்டரல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஒன்று இருக்கு. யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கேன், கிங் ஜேம்ஸ் போட்டிருக்கோம், ஒரு கோலன் போட்டிருக்கோம். ஆத்மாவை தேற்றுறது தான் முக்கியம். முதல்ல ஆத்மாவை ஆண்டவர் தேற்றுறாராம். தேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துறாரு. முதல்ல ஆத்மாவை தேற்றுறாரு. பாருங்களேன், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், ஐ நோ மை ஷீப் அண்ட் மை ஷீப் நோஸ் மீ. ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், நான் என் ஆடுகளை அறிவேன், என்னுடைய ஆடுகள் என்னை அறியும். அப்படின்னாக்க என்ன? நான் இப்ப பாத்தீங்கன்னாக்கா பைபிள் எது முதல்ல வருதா அது முக்கியத்துவம். நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளை நான் அறிவேன்னு வந்திருக்கும். அது யோவான் 10 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் முதல்ல வருது. ஆண்டவர் நம்மை விட நமக்கு என்ன என்ன நடந்திருக்கு, நமக்கு நம்ம எப்படி அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் நன்றாக அறிவார். அதனால அவர் என்ன பண்றாருனாக்க, முதல்ல நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறார். அப்படி காயங்களை கட்ட கட்ட அவருடைய வார்த்தை நம்ம மறுரூபம் ஆக்க அப்பதான் நமக்கு வந்து விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம வந்து வார்த்தையை வந்து மெடிடேட் பண்றது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல பிலிப்பியர் 3:13 பாத்தீங்கன்னா போட்டிருக்கும், நான் எடுத்து வச்சிருக்கேன், படிக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்படின்னா என்ன? அந்த லெக்க நோக்கி நம்ம போகணும் அப்படின்னாக்க பின்னானவைகளை மறக்கணும். அப்ப கேள்வி வருது, எப்படி பின்னானவைகளை மறக்கிறது? அது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. பின்னானவைகளை மறக்க முடியாது. மறக்க ட்ரை பண்ணுவாங்க, மறக்க முடியாது. அது தூங்கும்போது நினைப்புக்கு வரும், சாப்பிட்டுட்டு இருக்க நினைப்புக்கு வரும், சில சமயங்கள் நினைப்புகள் வந்துகிட்டே இருக்கும், மறக்க முடியாது. அந்த மாதிரி அனுபவத்துல போகும்பொழுது நம்ம வந்து ஆண்டவர வசனத்தை படிச்சு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். கேஸ்ட் ஆல் மை கேர்ஸ் அப்பான் யூ அப்படின்னு 1 பேதுரு 5:7 போட்டிருக்கும். அது என்ன பண்ணாக்க, நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. கேஸ்ட் ஆல் யர் கேர்ஸ் அப்பான் யூ, அப்பான் ஹிம்னு போட்டிருக்கும். அப்படின்னா என்ன? நம்முடைய கவலைகள், வருத்தங்கள், பாரங்களை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துடணுமா. அப்ப கேள்வி எப்படி கொடுக்கறது? நம்ம மெக்கானிக்கலா ஜெர்மன், ஆண்டவரே இந்த பாரத்தை என்னால் தாங்க முடியல, உம்முடைய சுமை எளிமையானு சொன்னீங்க, இந்த உலகத்தின் சுமை கடுமையா இருக்கு, இந்த மாதிரி அனுபவத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடும், இது திருப்பி திருப்பி எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு, எனக்கு விடுதலை கொடும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு வார்த்தையில இருக்கணும். வார்த்தையில தான் பிரியமானவர்களே ரகசியமே இருக்கு. நீங்க தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பாருங்க. டெய்லி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு புக்கை எடுத்து, ஜேம்ஸோ அல்லது பிலிப்பியன்ஸோ புக் எடுத்து 1/2 மணி நேரம் நீங்க வந்து மெல்லமா படிச்சு உங்களுக்கே அந்த செய்தியை கொடுத்துக் கொள்ளுங்கள். நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான், எக்ஸ்பெரிமெண்ட்டா பண்ணியிருக்கேன். நீங்க டெய்லி எழுந்துக்கிறீங்க, முதல் 1/2 மணி நேரம் வசனத்தை படிக்கிறீங்க, மெல்லமா ஆராய்ச்சி பண்ணி நிதானமா படிக்கிறீங்க, கமெண்ட் எல்லாம் போவதில்லை, சும்மா அந்த வசனத்தை உங்களுக்கே நீங்க வந்து வசனத்தை போதிச்சுக்கிறீங்க, மெல்லமா 1/2 மணி நேரம் பண்றீங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னாக்க ஒரே வாரத்துல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உங்களுடைய மனம் மறுரூபமாக்கப்படும். அந்த வசனம் வந்து அவ்வளவு வல்லமையானது. நீங்க படிக்க படிக்க அதனுடைய வல்லமை உங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது.
இப்ப எரேமியா சொன்னார்ல, ஃபயர் ஷட் அப் இன் மை போன்ஸ். அந்த மாதிரி வசனத்தின் வல்லமை உங்கள் எலும்புகளுக்கு இருப்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். இதை ஒரு வாரம் பண்ணி பாருங்க பிரியமானவர்களே, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா வசனம் அவ்வளவு வல்லமை உள்ளது. நீங்க ஒரு மருந்து சாப்பிடுறீங்க, மருந்து எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு தெரியாது. வயிற்றுக்குள்ள போகுது, வேலை செய்யுது. அதே மாதிரி நீங்க வசனத்தை சாப்பிடும் பொழுது, வசனத்தை உங்களுக்கே நீங்க போதித்துக் கொள்ளும் பொழுது, அந்த வல்லமையான வசனம் வந்து உங்க ஆத்மாவுக்குள்ள போகுது, உங்க 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 ஆவிக்குள்ள போகுது. அதனால நீங்க வந்து மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஆண்டவரோட வசனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எளிமையானவைகள். நம்ம தான் நேரம் எடுத்து ஜெபம் பண்றது இல்லை. ஆனா ஆண்டவரோட வசனம் ஈஸியானது. யாரும் தேவையில்லை, சும்மா எடுத்து நம்ம படிச்சாலே போதும். அப்போ வந்து மனது மறுரூபமாகும். அப்படி மறுரூபமாகும் போது நம்ம பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட பார்ப்போம். அப்படி பண்ணும் பொழுது நீங்க வந்து ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க வந்து பண்ணுவீங்க. நம்முடைய ஆண்டவருடைய சித்தம் வந்து நிறைவேற்றப்படும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பு வச்சிருக்காரு. ஒவ்வொருவருக்கும் சில விஷயங்கள் ஆண்டவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அளவிட முடியாத சந்தோஷமும் ஆனந்தமும் எப்போ வரும்னாக்க, ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னு செய்யும் பொழுது அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும். இப்ப இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அது என்னன்னாக்க, அது வந்து எடுக்கிறேன். அது எபிரேயர் 9:13-14. எபிரேயர் 9:13-14 படிக்கிறேன். அதப்படியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, உங்க மனசாட்சியை சுத்திகரிக்குதான் எது? தேவனுடைய ரத்தம். அந்த தேவனுடைய ரத்தம் என்ன சொல்லுதுன்னா, இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், purge your conscience from dead works. அப்படின்னாக்க என்ன? செத்த கிரியைகள் பண்றதை விட்டுட்டு ஒரு லிவிங் காட், ஜீவனுள்ள தேவனுடன் உறவாடுங்கள். அப்படி உறவாடும் பொழுது உங்கள் ஆத்தும காயங்கள் ஆற்றப்படும். அந்த ஆத்தும காயங்கள் ஆற்றப்பட நீங்க அந்த புது சிருஷ்டியின் பலன் நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. எப்படி? உங்க மனசு வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த காயங்கள் கட்டப்பட ஆற்றுமா தேற்றப்பட நீங்க வந்து ஆண்டவர் மேல விசுவாசம் ஜாஸ்தியாகும். அப்ப உங்களுடைய மனமும் உங்களுடைய ஆவியும் வசனத்தை நம்ப ஆரம்பிக்கும். அதனால ஆத்மாவை தேற்றுறது முக்கியமானது. அந்த ஆத்மாவை எப்படி ஆண்டவர் தேற்றுறாருனாக்க வசனத்தின் மூலமா தேற்றுறாரு. அதனால நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதோ பிரச்சனைக்குள்ள போகும்போது நம்ம வந்து ஆண்டவர் விட்டு ஓட பார்ப்போம். அது பண்ணவே கூடாது. ஏன்னா நமக்கு இருக்க ஒரே உதவி ஒத்தாசு வரும் பர்வதம் நமக்குள்ளதான் இருக்கு. இப்ப புதிய ஏற்பாட்டுல கொலோசியர் 1:20 பாத்தீங்கன்னாக்க, ஒத்தாசு வரும் பர்வதத்தை நோக்கி கண்ணோக்குவேங்கிறது வந்து பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல அந்த பர்வதம் நமக்குள்ள இருக்கு, சயோன் நமக்குள்ள இருக்கு, ஜெருசலம் நமக்குள்ள இருக்கு, ஆண்டவர் நமக்குள்ள இருக்காரு, கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அதனால நம்ம வந்து அவரை நாடுவது முக்கியம். அது எப்படி பண்றோம்னாக்க, இந்த வசனத்தின் மூலமாக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம வந்து நம்முடைய மனசு மறுரூபமாகும் பொழுது நம்மளுடைய ஆத்மா காயங்கள் ஆற்றப்படும். இந்த ஆத்ம காயத்தை ஆற்றப்படுறது முக்கியமானது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பழைய அனுபவங்கள் பழைய இதுல இருந்து வரணும்னாக்க நம்ம வந்து வசனத்தை கேட்கணும். யாராவது நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்கள் பேசும் வசனத்தை கேட்கணும். கேட்டு நம்ம வந்து வசனத்தை படிக்கணும். படிக்கும் பொழுது நமக்கு மறுரூபமாகும். நம்முடைய ஆவி நம்மளுடைய மனது மறுரூபமாகும். அப்படி மறுரூபம் ஆகும் பொழுது நம்ம வந்து ஆண்டவர் என்ன நமக்கு வச்சிருக்கிறாரு, என்ன பண்ண சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். அதனால அந்த ஆத்ம தேற்றுதல் அது எல்லாருக்கும் முக்கியம். முக்கியமா டீனேஜர்ஸுக்கு, அவங்களுக்கு ஆத்மா தேற்றப்பட வேண்டும். அந்த மாதிரி நம்ம யாரா இருந்தாலும் ஆத்மா தேற்றப்படுறது ரொம்ப முக்கியம். அது ஆண்டவர் ஒருத்தராக தான் தேற்ற முடியும். அதனாலதான் நம்ம வந்து நல்ல மெய்ப்பெண்ணிட்ட போகணும். எப்படி நல்ல மெய்ப்பெண்ணிட்ட போறது? அவரோட வசனத்தின் மூலமாக போக வேண்டும். அப்படி போகும்பொழுது ஆண்டவர் வந்து நம்மை தேற்றுகிறார். இதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு பார்ப்போம். இது உண்மை கதை. இது அந்த வசனத்தை படிச்சுட்டு பார்ப்போம். அவர் என்னை புல்லுள்ள மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகள் நடத்துகிறார். முதல்ல வந்து கர்த்தர் மேய்ப்பராரு, நம்ம ஆதரிக்கிறார்,
நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு ஒரு நல்ல பீஸை கொடுக்குறாரு. புல்லிடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள், பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க, நல்லா சாப்பிடுறீங்க, எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குனாக்க, பழைய காயங்களை பின்னானவைகளை அவர் வந்து கட்டுகிறார், ஆத்மாவை தேற்றுகிறார். இந்த ஆத்மாவை தேற்றின பிறகு அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துறாரு. நம்ம நல்ல வழியில் நடத்தி நம்ம ஒரு ஆசீர்வாதமான கருவியாக மாற்றுகிறார். இதுக்கு ஒரு சின்ன கதை நம்ம பார்ப்போம். இது உண்மையில நடந்துச்சு. சிகாகோல இருக்க ஒரு பாஸ்டர் சொன்னார் இந்த கதை. இது என்ன ஆச்சுனாக்க, அவரு வந்து அவருக்கு ஒரு சகோதரி, அப்பா அம்மா, நல்ல குடும்பம், நல்லா இருந்தாங்க சிகாகோல, நல்ல இடத்துல. சிகாகோங்கிறது அமெரிக்கால இலினாய் மாவட்டத்துல, மாகாணத்துல நார்த்ல இருக்கு. இல்ல நல்லா போயிட்டு இருக்கு. சடனா ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துச்சு அவங்க வீட்டுல. ஏதோ ஒரு அவங்க அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, ஏதோ பணத்தை வித்துட்டாரோ, ஏதோ வீடு போச்சு, என்னமோ ஆகி போச்சு அவருக்கு. சடனா உடனே திடீர்னு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை, ஓயாத சண்டை. சாத்தான் கொண்டு வர சண்டை தான். குடும்பமா இருக்கு, சாத்தானுக்கு பிடிக்காது, பயங்கர சண்டை. அதனாலதான் ஃபைட் ஃபார் த ஃபேமிலின்னு இங்க ஒரு இது இருக்கு. ஆக்சுவலா இங்க ஒரு ப்ரேயர் குரூப் இருக்கு. என்ன ஆச்சுனாக்க, இவரு அப்போ வந்து இவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் ரட்சிக்கப்படல, யாரும் அவருக்காக ஜெபம் பண்ண ஆள் இல்ல, ஃபைட் பண்ண தெரியாது அவருக்கு. என்ன ஆச்சுனாக்க, அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் ஆன பிறகு அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல வீடு, சிகாகோல இருக்க வீடும், அங்க இருக்க வீடு அந்த அம்மா சைட்ல போயிடுச்சு. விவகாரத்தை நடக்கும் பொழுது கடைசியில் பார்த்தாக்க, அவங்க அம்மாவும் அவரோட சகோதரியும் அந்த சிகாகோ புது வீட்டுல இருக்காங்க. அப்பாவும் இந்த பையன், இந்த போதகரா இருக்காருல்ல இப்ப, அவரோட அப்பாவும் இவரும் வந்து தனியா ரயில்வே டிராக்குக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்லம் மாதிரி ஒரு குடிசை இருக்க இடத்துல கடைசியில அந்த வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அது அவரால் தாங்கிக்கவே முடியல. பார்த்தாக்கா அவங்க அம்மாவும் சகோதரியும் நல்ல வீட்டுல இருக்காங்க, இவர் வந்து ரொம்ப ஓட்ட வீட்டுல ஒழுகுது, பழைய வீட்டுல இருக்காங்க. அவருக்கு ரொம்ப சொல்ல ஒண்ணாத கோபம், சொல்ல ஒண்ணாத கோபம், வருத்தம். அவர் ஆத்மா ரொம்ப காயப்பட்டு போச்சு. அதனால அவர் பல விதமான பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாரு. ஆத்மா காயப்பட்டு தப்புக்கள் எல்லாம் பண்ணிக்கின்னு ரொம்ப பிரச்சனை இருந்துட்டாரு. கடைசியில பயங்கர மோசமா போச்சு லைஃப். இந்த லைஃபே இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது, அப்ப அவர்கிட்ட யாரோ வந்து சுவிசேஷம் சொன்னாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் வந்து அவருடைய ஆத்மாவை தேற்றினார். தேற்றிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு பைபிள் காலேஜுக்கு போக சொன்னாரு. அவர் பைபிள் காலேஜுக்கு போனாரு. போய் பைபிளை படிச்சாரு. அவர் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிந்து கொண்டார். அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அவர் வந்து வசனத்தை போதிக்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. கடைசியில் என்னாச்சுனாக்க, அவர் பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரோட ஆத்மா தேற்றப்பட்டது. என்னக்க, ஆண்டவர் தேற்றினார். அதனால இந்த வருத்தமான சமயங்கள்ல போகும்பொழுது நம்ம வந்து ஆண்டவரை விடாம பிடிச்சுக்கிட்டு அவரோட வசனத்தின் மூலமாக தேற்றப்படுவது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தோடு நிற்போம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், ஹி ரெஸ்டோரத் மை சோல்னு போட்டிருக்க அந்த வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்க அனைவரும் ஆசீர்வதியும். பிரியமான அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதியும் ராஜா. அவருடைய ஆத்மாவை தேற்றி, யாருக்காவது கஷ்டம் இருந்தால், யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தால் அவருடைய ஆத்மாவை தேற்றும் அப்பா. In the name of the Lord Jesus Christ, I break all the bondages over their mind, will, and emotions. I ask you, Father, in the name of Jesus Christ, to deliver them from all demonic influences so that their souls could be restored, Father. Let them be free from demonic assaults, witchcraft, sorcery, occult, and idol worship, and all the fragmentation of the soul. Let them be restored and recovered, Lord, in the name of Jesus Christ. I ask you, Father, to bless them beyond measure. Renew their mind. Enable them to walk with you onward, upward, and forward so that they can be a blessing in this world. Thank you, Father. In the name of Jesus Christ, Son of the living God, I pray. Thank you, Lord. Amen. Amen. Amen.